வணக்கம் தோழர்களே. ருஷ்ய செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் RSS அதனுடைய விதர்பா மண்டலத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் காட்கே என்பவர் சொல்கின்றார், சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையற்றது, அதனால் எந்த விதமான பலனும் ஏற்படாது, சாதி ரீதியான ஒரு கணக்கெடுப்பையும் செய்யவும் கூடாது என்று பேசியிருக்கிறார். அவருக்கு அதை அவ்வாறு சொல்வதற்கு காரணம், we feel that there should be no caste based census because there is no reason to do it. What will we achieve by doing the caste based census? It is wrong. அவர் சொல்கின்றார், சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமா என்ன சாதிக்க போறோம் நம்ம அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனா இப்ப எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன் இருக்கணுமா? ஆமா இருக்கணும். அது எந்த அடிப்படையில் இருக்கு? எப்போ ரிசர்வேஷன் இருக்கு? எப்படி இருக்கு? 4 அடிப்படையில் இருக்கு. ஒன்று, இதர பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கு இந்திய ஒன்றிய அரசனுடைய எப்படி சொல்ல வரேன், 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும். இன்னொன்று 15 விழுக்காடு பட்டியல் இனத்த மக்களுக்கு, 7.5 விழுக்காடு பட்டியல் பழங்குடியினருக்கு. இது அல்லாமல் ஒரு 10 விழுக்காடு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய திறந்தவெளி போட்டியில் இருக்கக்கூடிய முற்பட்ட சாதியினருக்கான ஒதுக்கீடு. அது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு 8 லட்சம் பேர் வரைக்கும் வருவாய் இருக்கிறவங்க அதில் வந்துடலாம். இப்படி கொடுத்துருக்காங்க. அது போதும், ஃபர்தரா எதுக்கு இந்த காஸ்ட் சென்சஸ்லாம் கொடுக்கணும்? கடைசி மனிதன் வரைக்கும் அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை பெற வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய RSS எல்லா மனிதருக்கும் போய் சென்று அடையக்கூடிய இந்த வாய்ப்புகள், வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கல்வி என்றால் உயர்கல்வி, வேலை வாய்ப்பு என்றால் அனைத்து வேலை வாய்ப்பிலும் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை துல்லியமாக உறுதி செய்வதற்கு தான் இந்த காஸ்ட் சென்சஸ். எல்லோரும் சொல்லுவாங்க சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் சாதி வாரி கணக்கெடுப்பு தான் என்ன ஆகும் அப்படின்ட்டு. சாதியை ஒழிப்பது என்பது ஆதிக்க சிந்தனையை ஒழிப்பது என்பதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பது என்பது அவ்வாறு ஆதிக்கத்தின் மூலம் பின்தள்ளப்பட்ட மக்களுக்கு உரிய ஒதுக்கீடு தந்து அவர்களையும் ஒரு அங்கீகாரத்திற்கு கொண்டு வருவதுதான். வாய்ப்பளிப்பது, வேலையோ கல்வியோ அவர்களுக்கு வாய்ப்பளிப்பது. எனவே சாதியத்தினுடைய பார்வை என்பது, சாதியை பற்றிய பார்வை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தெளிவான சிந்தனை இங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் RSSக்கு எட்டாது. ஏன்னா இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அவங்க இப்ப இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு தொடரணுன்றதெல்லாம் நாங்கள் தீர்மானமே போட்டிருக்கோம் ஆதரிச்சு அப்படின்ட்டு. இவங்க தான் 1990 ஆகஸ்ட் 9 இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அன்றைக்கு பிரதமராக இருந்த சமூக நீதி காவலர் ஒரு அரசின் உத்தரவின் மூலம் நடைமுறைப்படுத்த முற்பட்ட போது அதை எதிர்த்து போராடினார்கள். அப்பொழுது அத்வானி, இப்பொழுது ஓரங்கட்டப்பட்ட அதே அத்வானி தான், அவர் சொன்னார், இது நாட்டை செங்குத்தாக பிளவுபடுத்துவதற்கு, சாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு ஒப்பாகும் என்று சொல்லி அதை அன்றைக்கிருந்து அந்த அரசை கவிழ்ப்பதற்காகத்தான் இவர்கள் எதிர்த்து வாக்களித்து காங்கிரஸோடு சேர்ந்து நின்று வாக்களித்தார்கள். அன்றைக்கு காங்கிரஸ் அதை எதிர்த்தது, ராஜீவ்காந்தி எதிர்த்தார். 10 மணி நேரம் பேசினாரு மக்களவையில். இன்னைக்கு மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி வேற மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு அவர் சமூக நீதிக்காக பேசுறாரு. அது சரி, மாற்றங்களை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது தனி மனித அளவிலாக இருந்தாலும் சரி, கட்சி அளவிலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மாறாத ஒரு தன்மையை இந்த RSS எவ்வளவு சாமர்த்தியமாக கடைபிடிக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப அன்றைக்கு இவர்கள் எதிர்த்தவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் அதெல்லாம் தொடரணும். ஆனா அதுக்காக ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு தேவையில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்வது அதில் இருக்கக்கூடிய பெரும் குறிப்பிடத்தக்க வகுப்புகள் மட்டுமல்ல, மிக சிறிய எண்ணிக்கையில் ஒரு 5000 பேர் 6000 பேர், ஒரு 500 குடும்பங்கள் 1000 குடும்பங்கள் இருக்கக்கூடிய சமூகங்களையும் கணக்கெடுப்பின் மூலம் பார்த்து அவங்க கல்வி எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள், வேலை வாய்ப்பில் அவருடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்றதை பார்த்து அவர்களுக்கு அதை ஒரு முன்னுரிமையாக கொடுக்கக்கூடிய வழிவகைகளை செய்வதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய நோக்கம். ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸினுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்த்து அந்த எண்ணிக்கை தக்கபடி இதை உயர்த்தணும் என்று சொல்லக்கூடிய வாதம் ஒரு பக்கம். இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்றவங்க
65% பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது 55% டு 60% இருக்கிறாங்கன்னும் போது அவர்களுக்கான ஒதுக்கீடு 27% தான் இருக்கணும்னு இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இல்ல, 50%க்கு மேல மிகக்கூடாதுன்னு. அதை உடைக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அதற்கான அதை அதிகப்படுத்தலாம், அந்த ஒதுக்கீடை அதிகப்படுத்தலாம், 49.5%க்கும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கக்கூடிய வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடியது தான் இந்த கேஸ்ட் சென்சஸ் பேஸ்ட் டேட்டா அப்டைன்டு ஃப்ரம் த பாப்புலேஷன். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் எடுக்கப்படக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் பெறக்கூடிய அந்த தரவு இதற்கு உதவி செய்யும். அப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்ல முடியாது 50% சீலிங்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நியாயம் ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் 370 எதிர்த்தோம் அப்படின்னோம்னா ஆதரிச்சோம் அப்படின்னோம்னா அவங்க எதிர்ப்பாங்க. பாபர் மசூதி இடிச்சது தப்பு, ஆனால் அந்த இடத்துல ராமர் கோயிலை தான் கட்டணும், அதுக்கு தானே அவங்க இடிச்சாங்க. அப்புறம் என்ன நீங்க தீர்ப்பு இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஸோ இப்படியான சில பிழன்று சென்று நியாயத்தை மறுக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகிறது. இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது கூட முன்னேறிய வகுப்பினரில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீட்டை இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்படியே ஏற்றுக்கொண்டது. அதற்கு டேட்டா இருக்குதா? இல்ல. அதுக்கு டேட்டா இல்லாத எப்படி நீங்க பண்ணீங்கன்னு கேட்டுச்சா? இல்ல. ஆனா அது மேல் சாதியினருக்குன்னு வரும்போது அந்த நியாயம் ரொம்ப அழகா சட்ட ரீதியமா அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனா மண்டல அறிக்கைக்காக நம்ம எவ்வளவு போராடணும் அப்படின்றத நீங்க பாருங்க. எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்ததுன்னு பாருங்க. அதற்காக இந்த நாட்டினுடைய அரசே, சமூக நீதி காவலர் VP சிங்கினுடைய அரசே கவிழ்க்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் இன்றைக்கு மறுபடியும் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இந்தியா கூட்டணி வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யணும், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை முறைப்படுத்தி அதிகப்படுத்தணும்னு சொல்ற இடத்துல RSS என்ன சொல்லுதுன்னா, வேண்டாம், அது கூடாது. We have a clear stand that there should be no inequality, enmity and quarrel. அது எப்படி enmity quarrelலாம் வரும்? இப்போ இவ்வளவு காலமா பெரும்பான்மை சாதிகளே வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு போயிட்டு உட்காந்தீங்களே, அப்போ ஏதாவது enmity வந்ததா? ஏதாவது குவாரல் வந்ததா? ஆனா அவங்களுக்கு தானே மறுபடியும் போயிட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மறுபடியும் கொடுக்குறீங்க. அப்ப இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொத்தை வாதம். ரிசர்வேஷன் இஸ் a different thing and you can eradicate the caste system. I will be of the caste in which I was born and it will be mentioned when it comes under reservation. இடஒதுக்கீடு சொல்றதுனாலே நான் என் ஜாதியை சொல்ல வேண்டியது இருக்குமா? உன் ஜாதியை நீ சொல்லவே வேண்டாம். நீங்கள்லாம் எப்படி நடந்துக்குவீங்க, ஒரு குரூப்பா எப்படி நடந்துக்குவீங்க அப்படின்றதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் அதெல்லாம். இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்றது பெனிஃபிட்டை நீங்க ஏன் எதிர்க்கல RSS? ஏன்னா அது உங்களுக்கு பலன் அளிக்குது. ஸோ நீங்க குறிப்பிடலைன்னா கூட உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சாதி சார்ந்த நலனை நோக்கித்தான் இருக்கின்றன. எனவே உங்களுக்கே தொடர்ந்து அது வரக்கூடிய அளவிற்கு மோடி அரசு செய்து அதன் மூலம் வாக்கை உறுதி செய்தது. அதான் 2019 தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சது. அதுதான் நாமும் ஆப் மூலமா, இன்னொரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நரேந்திர மோடி ஆப் மூலமா ஒரு சர்வே நடத்தி என்ன பண்ணலாம், முற்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு தரலாம். உடனே மோடி அதை நடைமுறைப்படுத்தினார் ஜனவரியில. அதன் மூலமா முன்னேறிய சாதிகள் வந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவாக அணிவகுத்தன. இன்றைய செய்தி இதே இந்து நாளிதழ இருக்காது. நாம அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 13வது பக்கத்துல அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா அவங்களுக்கான ஒதுக்கீட்டு அவங்க கொடுக்கறதுக்காக எந்த விதமான தரவும் இல்லாத அவங்க நிறைவேற்றுறாங்க. நாம தரவுகளோடு நிறைவேற்றுவதற்கு கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொன்னா அதை எதிர்க்கிறாங்க. இதுதான் RSS. அதனாலதான் சொல்றது, RSS ஆகட்டும் BJP ஆகட்டும், அது BJPன்றது பிராமின் ஜனதா பார்ட்டி தான். அது இன் எசன்ஸ் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிராமணிசம், பிராமணர்கள், அவருடைய உயர்வு இதற்காகத்தான் அது இருக்கு. ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்ப இவங்க ஹிந்து ராஷ்டிரம்னு சொல்றாங்களே, எல்லா ஹிந்துஸ்க்கு அப்படின்னம்னா, இந்துஸ் தானே இந்த நாட்டுடைய பாப்புலேஷன்ல வந்துட்டு 90%. அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க? ஏன்னா அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கான இடம் பறி போயிடும் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். முன்னாடியாவது தகுதி திறமையெல்லாம் பேசுவாங்க, இப்போ அதெல்லாம் பேசுறதே இல்லை. ஏன்னா பல மாநிலங்களில் கல்வின்றது ரொம்ப விரிவாக்கப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ படித்து முடித்து பாஸ் பண்ணி தகுதியுடையவர்களாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இவங்களே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியலை. ஸோ அதனால் இவங்க பேருக்கு இந்து ராஷ்டிரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய நோக்கம் அது ஒரு பிராமண ராஷ்டிரா தான்.
அவருடைய உயர்வுக்காகவும் அவருடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் அந்த தத்துவம். அவ்வளவுதான். இந்துத்துவான்றதோ இந்து ராஷ்டிரான்றதோ இதுதான். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக கேஸ்ட் வைஸ் சென்சஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க எல்லாம் பார்த்தீங்க, இந்த ஒரு சூர்யா நடித்த ஒரு படம் ஜெய் பீம்ன்ற ஒரு படம் பார்த்தீங்க. அதில் வந்துட்டு ஒரு சாதாரண கடைநிலை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பிடிச்சி எடுத்து நீ தான் திருடன்னு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் போட்டு அடிப்பாங்க. அவன் செத்து போயிடுவார். அதுதான் கேஸ். அதான் அந்த படம். இப்போ அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்ததில் ஒரு டிஎஸ்பியோ எஸ்பியோ இருந்திருந்தான்னா, அந்த சமூகத்துக்கு ஒரு டிஎஸ்பியோ ஒரு எஸ்பியோ இருந்திருந்தான்னா, இந்த மாதிரி என் கணவரை கூட்டு போயிட்டாங்கன்ட்டு அந்த ஆளுக்கு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டிஎஸ்பிக்கோ எஸ்பிக்கோ இவங்க தகவல் சொல்லியிருந்தாங்கன்னா, அவன் என்ன சொல்லுவான், என்ன எங்கள் ஆள் ஒருத்தரை தூக்கிட்டு வந்து போட்டு அடிக்கிறீங்களாமே, எதுக்கு? உங்களுக்கு தெரியுமா அவர் தான் திருடினாருன்னு? நான் அடித்து ஒப்புக்க பார்க்குறீங்களா நீங்கள்? பார்த்துறதுக்கு அப்படின்னு அந்த எஸ்பி இங்கே இருக்கிற எஸ்ஐ சொன்னான்னா இவன் அடிப்பானா? இப்போ தெரியுதுங்களா இடஒதுக்கீடுனா என்னன்றது? ஏதோ எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷனில் இழுத்து கொண்டு வரப்பட்ட இந்த பிராமண சமூகத்து இளைஞர் அடித்தார், அதில் அவர் செத்து விட்டார், ஏதாவது இருக்கா? இல்லையா? ஏன் தொட முடியாது, மேலிருந்து வரும் அழுத்தம். அப்போ இதுதான் முக்கியம். ஸோ சமூக நீதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னம்னா அதிகாரமயமாக்கல், அதிகாரத்தை பகிர்தல், அதிகாரத்திற்கு ஏற்றம் பெற வைத்தல். இதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது. வெறும் அதிலேயே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு மட்டுமே எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு உத்தி அல்ல. இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துச்சுன்னா ஒரு பக்கம் அவங்க எல்லாமே படிச்சுட்டு மேலே வருவாங்க, இவங்களுடைய ஆதிக்கம் போயிடும் ஒன்று. இன்னொருடைய அது ஒரு வாக்கு வங்கி அரசியலை மாற்றி இந்துத்துவனுடைய அந்த மதவாத அரசியலை அதை அழித்து விடும். எனவே இவர்கள் பயப்படுகிறார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அச்சப்படுவதற்கான சூத்திரம். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆழமாக காணொலிகளை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் இதை விரும்பினால் லைக் செய்யுங்கள், இல்லை என்றால் டிஸ்லைக் செய்யுங்கள். ஆனால் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை பதிய வையுங்கள். உங்களுடைய கருத்து பதிவு தான் மிக மிக முக்கியமானது. அதன் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, இதை உங்களுக்கு சரியென்று பட்டால் இந்த காணொளியை பரவலாக பகிருங்கள். அதுதான் நாம் எடுத்துக்கொண்ட அந்த பணிக்கு பலம் சேர்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.